عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, சஹாபாக்களில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகவும் தூர நோக்கு சிந்தனை உள்ளவர்கள். ஒரு நாள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்தில் அவர்கள் வந்து அமர்ந்து சொன்னார்கள், இந்த மதுபானம் எவ்வளவு தீங்கு இழைக்கக்கூடியதாக இருக்கிறது, எவ்வளவு கொடுமையானதாக இருக்கிறது, அதை அல்லாஹ் தடை செய்து விட்டால் நன்றாக இருக்குமே என்று சொன்ன பொழுது அல்லாஹ் உடனே வஹி அறிவிக்கிறார் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். என்ன அல்லாஹ் சொல்கிறான், இதில் வந்து ஹம்ருன்னு சொல்லக்கூடிய மதுபானம், சாராயம், அதே போல் ஈட்டி எறிந்து பார்க்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஷைத்தானுடைய அமல்கள் என்றும் உள்ளது, அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதையாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டாவே மற்றவங்க பயப்படுவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களோட விஷயத்தை அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி அல்லாஹு தஆலா அதை ஆகுமாக்கவோ அல்லது தடுக்கக்கூடிய விஷயமாகவோ அல்லாஹ் குர்ஆனில் இருக்கிறது. மொத்தம் 21 வசனங்கள். அவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டா இது மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்டு விடுமோ அல்லது விலக்கலாக ஆக்கப்பட்டு விடுமோ என்ற மாதிரி எல்லாம் அப்படி வரும். அப்போ 21 வசனங்கள் குர்ஆனில் வந்ததில் இதுவும் இந்த இப்போ சொன்னக்கூடிய இந்த வசனம் ஒன்று தான். எனவே மதுபானம் என்பது மிகவும் கொடியதொன்று. அதனால் என்னென்ன தீங்குகள் வரும் தெரியுமா? அவன் வந்து அந்த மதுபானம் குடிக்கக்கூடியவன் வந்து சிறுபிள்ளைத்தனமாக ஆகிவிடுவான். அவன் என்ன பேசுறன்னு அவனுக்கே தெரியாது. அவன் ஒரு பைத்தியமாக மாறிவிடுவான். அதே நேரம் அவன் கெட்ட வாய் துர்வாடை, உடம்பெல்லாம் துர்வாடை உள்ளவனாக ஆகிவிடுகிறான். மக்களால் மதிக்கப்படாமல் ஒரு வெறுப்போடு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகிறான். அதே போல வாய்க்கு வந்த வார்த்தைகளை மனைவியந்து கூட பார்க்காமல் பேசிவிடுகிறான். இன்னும் சொல்ல போனால் முத்தஆமிதன் பிஸ்ஸலாத், தொழுகையிலே பொடுபோக்குத்தனவனாக இருப்பான். ஐயக்கூன சுஹபத்துஹு மஅல் ஃபுஜ்ஜார், கெட்ட குணமுள்ள மக்களோடு அவன் வாழுவான் இருப்பான். ஐயக்கூன செய்யுல் ஹுல்க், அவன் கெட்ட குணமுள்ளவனாக இருப்பான். முஹ்தாலன் ஃபஹூர், மக்களை ஏமாற்றக்கூடியவனாக இருப்பான். அதே போல மானிய மன்ஃபஅத் லின்னாஸ், மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை அவன் வந்து மன்ஃபஅத்துகளை இல்லாமல் ஆக்கிடுவான். ஒவ்வொ பஹீல், அவன் கஞ்சனாகவும் இருப்பான். நாசியல் லில் மௌத், மௌத்தை மறந்தவனாக இருப்பான். இப்படி எல்லா விஷயங்களையும் இல்லாமலாக்கக்கூடிய ஒரு போதை வஸ்து தான் இந்த மதுபானம் என்று சொல்லக்கூடிய போதையோடு சம்பந்தப்பட்ட அத்தனையுமே ஹராம். குல்லு முஸ்கிரின் ஹராமன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நல்ல ஒரு மனிதன் மௌத்தாகின்ற பொழுது சாலிகான மனிதன் என்று மக்களிடத்திலே பெயர் எடுக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பெயர் எடுக்க வேண்டும். அது அல்லாமல் இப்படி மதுபானம் மறந்து விட்டால் இவர் ஒரு குடிகாரன் என்று பெயர் எடுக்க வேண்டி வரும். அல்லாஹ் அந்த அத்தனை பேரை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.